அவருக்கு வந்து 5 ஏக்கருக்கு கீழே தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே உள்ளதுக்கு கம்மி பாதி செய்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ எந்த 5 ஏக்கருக்குள்ளவர்களுக்கெல்லாம் தள்ளுபடி இல்லை, 5 ரூபா 10 ரூபா தான் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நாங்கள் வாங்கி என்ன செய்கிறது? நாங்கள் விவசாய கடனில் ரொம்ப பாதிச்சு போயிருக்கிறோம். அதனால எங்களுக்கு எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணணும். முதலமைச்சருக்கு ரொம்ப வணக்கம். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. நீங்கள் சொல்லாமல் இருந்திருந்தா நாங்கள் கேட்க போகிறதில்ல. நாங்கள் கடனை வாங்கினா கட்டியிருப்போம் எப்படியோ. இப்போ நீங்கள் சொன்னதுனால நாங்கள் கேட்குறோம். அப்போ ஏன் சொன்னீங்க? இதில் தேர்தல் வந்தால் நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் வந்து நீங்கள் வந்து மாற்றி பேசுனா அது என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது யாராக இருந்தாலும். அப்போ நீங்கள் வாக்குறுதியை கொடுக்குறியா, நாங்கள் ஓட்டு வாங்குறக்காண்டி நாங்கள் செய்கிறோம் பண்ணுறாங்கிறியா, அப்புறம் ஓட்டு வாங்கி முடித்த உடனே நீங்கள் முதல்வராக போன உடனே நீங்கள் கடனை தள்ளுபடி பண்ண மாட்டோம், நாங்கள் 5 ரூபா தள்ளுறோம் 10 ரூபா தள்ளுறோன்னா அந்த தள்ளுபடி வேண்டாம். தள்ளுனா எல்லாத்தையும் முழுசா தள்ளுங்க, இல்லைன்னா தள்ளக்கூடாது எல்லாத்துக்குமே. நாங்கள் என் பேர் அமுதவல்லி. 20 வருஷமா அந்த குழுவில் இருந்து விவசாயத்துக்குன்னே நாங்கள் அர்ப்பணித்தோம். நாங்கள்லாம் ஏழை மக்கள் வயிற்றுல நீங்கள் அடிக்காதீங்க. எங்கள் கொஞ்சம் விவசாயம் பண்ணி இந்த கடனை நம்பி நாங்கள் ஏமாந்து போனோம். எங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை வர்றேன் நான் வர்றேன் என்று சொல்லி இந்த 60 வயசுல எங்களை தடுமாற விட்டுட்டீங்க. எங்களோட குழு கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுங்க. தள்ளுபடி செய். எங்க பேர பிள்ளையெல்லாம் சேர்ந்து தள்ளுபடி செய். ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்கோம். இந்த ஏமாற்றத்திற்கு முழுமையான நம்பிக்கை நீங்க சொல்லணும். நம்பிக்கை வைங்க. எங்க கடனை தள்ளுபடி பண்ணுங்க. மீண்டும் புது அறிக்கை கொண்டாங்க. நாங்க அதை நம்பி காத்திருப்போம். நீங்க செய்யாவிட்டால் நாங்க கடனை கட்ட மாட்டோம். நிச்சயமாக போராட்டம் பண்ணுவோம். என் பேர் மணிமேகலை. நடைபெற்று முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் இன்றைய தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் விவசாய கடன்கள் வாங்கிய, அதாவது விவசாயிகள் மொத்தத்தில் விவசாயிகள் வாங்கிய கடன்கள், அதாவது 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவர்கள் கடன் முழுமையாக தள்ளுபடி எனவும் 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு 50% தள்ளுபடி என்றும் தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார். அவர் அளித்த வாக்குறுதியை மக்கள் முழுமையாக நம்பி ஒவ்வொருத்தரும் வாங்கிய கடனை வந்து நடப்பு தேதி வரைக்கும் கடனை கட்டாமல் தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் நேற்றைக்கு கொடுத்த அறிவிப்பு இன்றைக்கு விவசாய மக்களை வந்து மிகவும் ஏமாற்றக்கூடிய வகையில் இருக்குது. அவர் வந்து கொடுத்துருக்க எப்படின்னா பார்த்தீங்கன்னா 50,000க்கு கீழே வாங்கியிருக்கிறவர்களுக்கு முழுமையாகவும் 50,000க்கு மேலே வாங்கியிருக்கிறது 50% சொல்லி அறிவிச்சிருக்காரு. இது வந்து மக்களிடத்திலிருந்து மிகப்பெரிய ஏமாற்றம். அதே மாதிரி 1,00,000க்கு மேலே வாங்கினவர்களுக்கு ஒரு ஸ்லாப், அதாவது ஒரு 5,000, 90,000 வாங்குறவர்களுக்கு இப்படி ஒரு ஸ்லாப்பை அறிவிச்சிருக்காங்க. இது வந்து மிகவும் ஏமாற்றம் வேலையாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் வடாலம் அங்காடியில் கிட்டத்தட்ட சொசைட்டியில் 450லேருந்து 500 பேர் பயனாளர் இருக்காங்க. இதில் வந்து ஆனால் எல்லாருக்கும் பயனடைஞ்ச மாதிரி ஒரு பொய்யான ஒரு அறிவிப்பு. ஒரு 1,00,000 ரூபா வாங்கி ஒருத்தர் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க எல்லாமே ஓவர் டியூவில் இருக்குது. அவங்களுக்கு இன்னைக்கு வட்டியே பார்த்தீங்கன்னா 8,000 9,000 வருது. இந்த 5,000 தள்ளுபடிங்கிறது வந்து ஒரு கண் துடைப்பு வேலை. அதனால விவசாயிகள் யாருமே கடனை கட்ட மாட்டோம் அப்படிங்கிறதுல விவசாயிகள் உறுதியா இருக்கிறாங்க. இது வந்து விவசாயிகள் இல்ல, இதுல வந்து சிறு விவசாயி, குறு விவசாயி, அதர்ஸ்னு 3 தான் பிரிச்சிருக்காங்க. இதுல வாங்கியிருக்கக்கூடிய 450லேருந்து 500 பேர் வந்து இந்த சிறு விவசாயி, குறு விவசாயி, அதர்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரு வடாலம் சொசைட்டில கிட்டத்தட்ட 450லேருந்து 500 பேர் வாங்கியிருக்காங்க. சிறு விவசாயி, குறு விவசாயின்னு இந்த அதர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தனிநபர் கடன், விவசாயிக்குன்னு நகை வச்ச கடன், குழு லோனு, இப்படி பல்வேறு தரப்புல எல்லாமே விவசாய கடனாக தான் இதை வாங்கியிருக்காங்க. இது முழுமையா தள்ளுபடி பண்ணுங்கிறது தான் எங்க விவசாய மக்களோட கோரிக்கை. இது வந்து என் பேர் கலியமூர்த்தி. சொன்ன மாதிரி முழுமையா தள்ளுபடி பண்ணணும். அதாவது 5 ஏக்கருக்கு உள்ளதை முழுமையாகவும் 5 ஏக்கருக்கு மேலே உள்ளதை 50% தள்ளுபடி ஆகணும். இது வந்து மாற்றம்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தை அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வந்து தமிழக விவசாயியை வந்து வஞ்சிக்கிறாங்க. வந்து வன்மையாக கண்டிக்கிறான். சதாசிவம். விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்க, ரத்து பண்ணுங்க. இல்லைன்னா இதுல இருந்து 15 நாள்ல நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க வந்து மறுக வந்து கோரிக்கை பண்ணுவோம். சொல்லி தானே ஓட்டு வாங்கினாங்க. அப்போ ஓட்டு வாங்கையில சொல்லி தானே வாங்கினாங்க. எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றுறேன்னு சொன்னாங்கல்ல, இன்னமும் நிறைவேற்றல. அதுக்குள்ளதை எடுங்க, நடவடிக்கை எடுங்க. கொஞ்சம் தானே தள்ளுபடி பண்ண சொல்லியிருக்காங்க. 50% தள்ளுபடி சொல்லிட்டா. 5 ஏக்கருக்குள்ளதை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல, ஓட்டு வாங்கையில் சொன்னாங்கல்ல. இப்போ சொல்லணும்ல அந்த மாதிரி.